எழுச்சியை நீங்க பாத்திருப்பீங்க. எந்த அளவுக்கு வந்து எழுச்சி மிகு பொதுக்குழுவாக இருக்கிறத நீங்க கண்கூடா பாத்திருப்பீங்க. எந்த ஒரு கட்சியிலையும் ஒன்லி பார்ட்டி ஏடிஎம்கேல மட்டும்தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு மட்டும்தான் இவ்வளவு மிகப்பெரிய எழுச்சியா இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. ஏதோ சம்பிரதாயத்துக்கெல்லாம் கிடையாது. அதாவது ஆண்டுக்கு ஒருமை நடந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிலவுகின்ற ஒரு மக்கள் விரோத அந்த செயல்பாடுகள், தமிழ்நாட்டில் நடக்கின்ற அநியாயங்கள், அத்துமீறல்கள், ஜனநாயக விரோத போக்குகள், சர்வாதிகார செயல்கள், ஒரு குடும்பத்துடைய ஆட்சி, அந்த குடும்பத்தினுடைய ஆட்சி மட்டும் இன்றைக்கு வந்து அந்த குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியா இருந்து நெசவாளர்கள், விவசாயிகள், மருத்துவ மக்களாக மீனவர்கள் கூட, தொழிலாளர்கள் கூட, விவசாயிகள் கூட இன்றைக்கு கொடுந்துயரில் இன்றைக்கு ஆட்கொண்டிருக்க நிலையில அதையெல்லாம் கூட இன்றைக்கு வந்து பிரதிபலிக்கிற வகையில் இந்த கொடுமைகள் எல்லாம் வந்து தொண்டர்கள் வந்து ஏற்கனவே வந்து உணர்ந்து மக்கள் எடுத்து சொல்லுகின்ற வகையில அந்த கொடுமைகள் எல்லாம் கூட எடுத்து சொல்லுகின்ற வகையிலும் சரி, நாட்டில் வந்து ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாட்டில் நடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு இது. எந்த அரசாக இருந்தாலும் சரி, ஒரு மக்களுக்கு விரோதமான செயல் புரிந்தால் அதை தட்டி கேட்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்தும் தயங்கியது கிடையாது. மக்கள் விரோத செயல் புரியும் போது கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தட்டி கேட்கும், கண்டிப்பாக தட்டி கேட்கும். அப்போ களவாய்வு பொறுத்தவரை வந்து பொதுச்சாலை உத்தரவின் பேர்ல வந்து நடைபெற்றது. ஏன்னா அதோட அறிக்கை வந்து பொதுச்சாலை கொடுத்திருக்கிறோம். அது வந்து அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது. பாஜக கூட கள்ள கூட்டணின்னு சொல்லி திமுக வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று முன்தினம் கூட அமைச்சர் ஆசார் வந்து சொல்லியிருக்காரு. அத பத்தி பிஜேபியோட ஒரு உறவு, அந்த உறவு என்பது எழுதப்படாத ஒப்பந்தம். முதல்ல வந்து போய் உதயநிதி போய் பார்த்துட்டு வந்தாரு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வந்தாரு. ரெண்டு பேரும் ஒரு அமைச்சரை போய் ஒரு பிரைம் மினிஸ்டர் சந்தித்ததா வரலாறு கிடையாது. ஒரு அமைச்சரை சந்திக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் வந்து சிஎம் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டா உடனே கொடுக்கிறாரு, உதயநிதி கேட்டா கொடுக்கிறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா எந்தவித நடவடிக்கையும் வந்து திமுக மேல கிடையாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் சொல்லிட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஊழலின் வந்து ஒட்டுமொத்த உருவமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாத்திருக்க நிலையில அதெல்லாம் இன்னைக்கு வந்து கண்டு காணாம இன்றைக்கு வந்து மத்திய அரசு இருக்குன்னா அப்ப என்ன, இப்ப எழுதப்படாத ஒப்பந்தம் வந்து இன்னைக்கு வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கும் உள்ள ரகசிய உறவு. என்ன ஒரே விஷயம், இன்னைக்கு இவரு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அவர்களை பொறுத்தவரை வந்து இன்னைக்கு ஆதரவோடு ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை இன்னைக்கு வந்து பிஜேபி நடத்திட்டு இருக்கு, மைனாரிட்டி கவர்மெண்ட். அந்த மைனாரிட்டி அரசாங்கம் இப்போ திமுகவை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்கன்றது ஒரு தகவல். 2026 சட்டமன்ற தேர்தல் அந்த காலகட்டத்து வரல நாங்க வந்து அப்படியே நீங்க அடிப்பது போல அடிங்க, நாங்க அழுவது போல அடிப்போம், அழுவது போல அழுவோம், நாங்க அடிப்பது போல அடிப்போம், நீங்க அழுவது போல அழுவோம். அப்படி பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுகின்ற கதையா தான் இன்னைக்கு பிஜேபியும் டிஎம்கேயும் இன்னைக்கு ஒரு நாடகத்தை இன்னைக்கு அரங்கத்திருக்காங்க. அதில் 2026க்கு பிறகு உங்களோடு நாங்கள் வருகிறோம் என்ற அந்த எழுதப்படாத ஒப்பந்தம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கும். அது பிஜேபி தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்கப்படும். எம்பி தேர்தல் குறித்து இந்த இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்துடைய ஒரு நாணயத்துடைய இரு பக்கங்கள். திமுக தோல்வி அடைஞ்சது 91 கடுமையான அளவுக்கு தோல்வி, 96 ஜெயிச்சது, 2001 தோல்வி விட்டது, அதுக்கப்புறம் வந்து 2011 தோத்துது, 2016 தோத்துது. இப்படி வெற்றி தோல்வி வந்து நாணயத்துடைய இருபக்க என்ற அடிப்படையில் ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் வந்து வெற்றி பெற்றதா தொடர்ச்சியா வெற்றி பெற்றதா வரலாறு கிடையாது. ஆனா வரலாறுன்னு பார்த்தா வெற்றி பெற்று மாபெரும் வந்து ஒரு சரித்திரத்தை படைத்து 31 ஆண்டுகள் ஆண்ட இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த மாபெரும் இயக்கம் தான். அதனால வந்து 31 வருஷம் 53 ஆண்டுகள்ல திமுக கூட அந்த வரலாறு கிடையாது. இன்னைக்கு திமுக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்துலதான் அன்னைக்கு கருணாநிதி அமைச்சர், அன்றைக்கு கருணாநிதி முதலமைச்சர். திமுக விட்டு வெளியில வந்த பிறகு தலைவர் வந்து கருணாநிதியால ஒரு அமைச்சராகவும் இல்ல, ஒரு முதலமைச்சராகவும் இல்ல. அதுக்கு பிறகு 13 வருஷம் வனவாசம். இனிமே 2026க்கு பிறகு நிரந்தர வனவாசம் யாருக்குன்னா திமுகவுக்கு தான்.